வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல நெறைய கேரக்டர்ஸ் கிடையாது. நெறைய லொகேஷன்ஸ் கிடையாது. நெறைய ஆர்டிஸ்ட் கிடையாது. அப்படிங்கிற மாரி எதுவுமே கிடையாது. ஆனா படத்துல சஸ்பென்ஸும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நெறையவே இருக்குது. ஒரு காரு, அந்த காருக்குள்ள 6 பேரு. ஒரு 8 அடி ரோடு, அந்த ரோட்ட சுத்தி ஒரு காடு. இவ்வளவுதான் நம்ம படத்தோட கான்செப்ட்டே. படம் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா போகும். அந்த 6 பேர் என்னலாம் பண்றாங்க, அவங்களுக்கு என்னலாம் ஆகப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம படத்தோட கதையே. நான் உங்களில் ஒருவன். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டூ தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். ஒரு கார் ரோட்ல தனியா போய்க்கிட்டு இருக்கு. சடனா அந்த காரு டயர் வெடிச்சு பஞ்சர் ஆகுது. அந்த பஞ்சர் ஆனதும் அந்த கார் நிலத்தடுமாறி அங்க இங்கேயும் அப்படியே ரோட்ல போய்க்கிட்டு இருக்கு. போயிட்டு அப்படியே ஒரு ஓரமா போய் நின்றுது. அப்படியே அந்த கார் நிலத்தடுமாறி அங்க இங்கேயும் ஆடிட்டு போயிட்டு இருக்கும் மூச்சுல அந்த காருக்குள்ள இருந்த ஒரு பொண்ணுக்கு சைடுல அடிபட்டுருது. கார் ஒரு ஓரமா நின்னதும் அந்த காருக்குள்ள இருந்த எல்லாரும் வெளியே இறங்கி பாக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. பார்த்தா பேக் வீல் நல்லா பஞ்சர் ஆகி நிக்குது. இறங்கி வந்து நின்னவங்க எல்லாரும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஒரு ஆள் நடமாட்டமும் இல்ல. முன்ன பின்ன காரு எதுவுமே இல்ல. அப்படி ஃபோனே எடுத்து பார்க்காங்க. ஃபோன்ல பார்த்தா டவரும் இல்ல. அப்போ அங்க இருந்த பொண்ணு ஒருத்தி, "இது எவ்வளவு நேரத்துல சரி பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்கவும், "இல்ல இது ஒரு 15 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லி அவங்க வேலைய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பஞ்சர் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அங்க இருந்த இன்னொரு பொண்ணு, "எல்லாரும் வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி குரூப்பா ஒரு செல்ஃபி எடுத்து, அந்த பொண்ணு சோசியல் மீடியால அப்லோட் பண்ண ட்ரை பண்றாங்க. பார்த்தா டவரும் சுத்தமா இல்ல, நெட்டும் கனெக்ட் ஆகல. அப்படி அவங்க கொஞ்சம் தூரம் நகர்ந்து போகும்போதுல மொபைல்ல டவர் கிடைச்சிருது. அவங்க Facebookலயும் அவங்க செல்ஃபி எடுத்த ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் டேக் பண்ணி கூடவே அவங்க போயிருந்த லொகேஷனையும் டேக் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோ அந்த தலையில அடிபட்ட பொண்ணுகிட்ட கேட்காரு, "நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும்?" அப்படின்னு கேட்கவும், "நான் ஒரு 7 மணிக்கு போகணும். என்னோட அக்காவுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு. நான் உங்களுக்கு சர்ப்ரைஸா சில பல கிஃப்ட் பிளான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லவும், சரி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டுப்புட்டுன்னு வேலைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த செல்ஃபி எடுத்து இந்த சோசியல் மீடியால அப்லோட் பண்ண பொண்ணு பேரு ஸ்டெஃப்னி. ஸ்டெஃப்னி நெட்வொர்க்குக்காக அவங்க கேங்ல இருந்து ரொம்ப தூரமா தள்ளி வந்துட்டாங்க. அவங்க தள்ளி வந்தப்போ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. அவங்க நின்ன இடத்து பக்கத்துல ஒரு முள்வேலி அங்க இங்கமா சுத்தி அதுல சில பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அத பார்த்ததும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டவுட் ஆகுது. இது ஏதோ இந்த இடம் சரியில்ல அப்படிங்கிற மாதிரி. ஸ்டெஃப்னி இடம் சரியில்ல கிளம்பிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த கேங் கிட்டே போயிருதா. அங்க இருந்த ஒருத்தன் என்ன சொல்றான்னா, டயர் சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல. யாருக்கும் வேற எதுவும் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்கவும், அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு சொன்ன பொண்ணு கூட, இல்ல எனக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல. வேணா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த கேங்ல இருந்த எரிக்ன்னு ஒருத்தன், எனக்கு அவசரமா ஒன்ஸ் வருது அப்படிங்கிற மாரி அந்த கேங்க விட்டு கொஞ்சம் நகண்டு போயிருதான். அந்த 3 கேர்ள்ஸும் ரொம்ப வெயிலா இருக்கு அப்படிங்கிற மாரி இந்த காருக்கு முன்னாடி இருக்கிற நிழல்ல உட்காந்துடுறாங்க. நம்ம ஹீரோ பேரு வந்து டாட். அவரும் அந்த கேர்ள்ஸுங்களோட வந்து மிங்கில் ஆயிக்கிறாரு. இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த கார் டயர சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஒரு வழியா அவன் தனியாவே நின்னு அந்த பஞ்சரான டயர கழட்டி ஸ்டெஃப்னிய மாட்டியிருந்தான். மாட்டிட்டு அவன் டயர தூக்கி பார்க்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியப்படுது. அந்த விஷயம் என்னன்னா, அந்த பஞ்சரான கார் டயர்ல இருந்து ஒரு புல்லட் கீழ விழுது. அத அவன் பார்க்குறான். அந்த புல்லட்டையும் பார்க்குறான், சுத்தி முத்தியும் பார்க்குறான். யார்ரா அந்த வேலைய பார்த்தா அப்படிங்கிற மாதிரி. இவங்க 4 பேருமே காருக்கு பின்னாடி நிழல்ல உட்கார்ந்து ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி பொத்துன்னு யாரோ உள்ற சவுண்ட் கேட்கவும், அவங்க எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டயர் தான் கீழ விழுந்து உருண்டு வேகமா போய்க்கிட்டு இருக்கு. அத நம்ம ஹீரோ டாட் வந்து அப்படியே வேகமா ஓடி போய் பிடிச்சுக்கிறாரு. நம்ம ஸ்டெஃப்னி அந்த கேங்ல இருந்து அப்படியே எந்திரிச்சு பின்பக்கமா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டயர் சேஞ்ச் பண்ண ஜோஸ் தலையில ஒரு புல்லட் பாஞ்சு போய் இருக்குது. அவன் அரையும் குறையுமா உசுருக்கு போராடிட்டு கிடக்கிறத பார்த்து நம்ம ஸ்டெஃப்னி அரண்டு போய் நிக்கிறாங்க. பார்த்தா டப்புன்னு அடுத்த ஒரு சவுண்ட். என்னன்னு பார்த்தா, ஸ்டெஃபனிக்கு கண்ணுலே கன் ஷாட் போட்டுருக்காங்க. அவன் என்ன சொல்றான், "என்னால மூச்சு விட முடியல. யாராட்டும் என்னைய காப்பாத்துங்க" அப்படின்னு நம்ம டாட்டா சொல்றாரு. ஏன்னா டாட்டும் ஸ்டெஃபனியும் லவ்வர்ஸ். டாட்டுக்கு என்ன செய்யன்னே தெரியல. ஸ்டெஃபனி டாட் பக்கம் அப்படியே போய்க்கிட்டே இருக்கிறா. பார்த்தா டப்புன்னு அடுத்த ஒரு புல்லட்டு ஸ்டெஃபனி தலையிலே போடுறாங்க. ஆனா புல்லட் எங்கிருந்து வருதுன்னே தெரியல. ஜாஷ், ஸ்டெஃபனி 2 பேருமே கன்ன வச்சு கொல்லப்பட்டுருக்காங்க. ஆனா எங்க இருந்து யாரு எப்படி சுடுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. இதுதான் இந்த படத்தோட கதையே. வாங்க படத்துக்குள்ள போகலாம். சுத்தி முத்தி பார்க்குறாங்க. யார்ரா சுடுறா? எங்கடா இருந்து சுடுறாங்கன்னு யாருக்கும் தெரியல. நம்ம ஹீரோயின் அவங்க பேரு கெரன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எல்லாரும் பேக் பேக் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்க காருக்கு பின்னாடி போய் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஓடி பின்னாடி ஒளியிற கேப்ல டாட்டுக்கு ஒரு புல்லட் பாய்ஞ்சிருது. நம்ம எரிக் அப்படியே அங்க இருந்து வர்ற கேப்ல அவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்தான். அவனையும் சுடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவனும் சேஃப் ஆயிக்கிறான். இப்போ 3 பேரு காருக்கு பின்னாடி, ஒருத்தன் மரத்துக்கு பின்னாடி. யாரு எங்க இருந்து சுடுறா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம குழம்பி போய் இருக்கிறாங்க. கெரன் எரிக்ட்ட கேட்கிறா, "யாரு எங்க இருந்து சுடுறாங்கன்னு உனக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லவும், எரிக் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லியிருந்தான். அப்போ கெரன் என்ன சொல்றான்னா, அவன் சவுண்டே இல்லாம சுடுறான்னா, அவன் சைலன்சர் யூஸ் பண்றான். சைலன்சர் யூஸ் பண்ணா ரொம்ப தூரத்துல இருந்து சுட முடியாது. அவன் பக்கத்துல இருந்தா சுடுவான். அதனால நம்ம இருக்கிற இடத்த விட்டு நகலவே கூடாது. அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்த எல்லாத்துக்குமே அவ ஒரு வார்னிங் குடுத்துக்கிறா. ஹீரோ டாட் என்ன பிளான் பண்றாப்லன்னா, சரி நம்ம போன்ல ஏதோ டவர் இருக்குமா? போலீஸ்க்கு எதுவும் ஹெல்ப்லைன் கேட்கலாம் அப்படிங்கிற மாரி எடுத்து பார்க்காப்ல டவர்
டவர் இல்ல. அப்படியே காருக்கு பின்னாடி கொஞ்சம் வந்து கைய ஒசத்தி டவர் எதுவும் கிடக்குமா அப்படிங்கிற மாரி போகும் பஸ்ல, பக்கத்துல இருந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "என்கிட்ட செல்ஃபி ஸ்டிக் இருக்கு. இதுல மாட்டிட்டு நம்ம வாய்ஸ் ரெகக்னைஸ் ஆன் பண்ணி, வாய்ஸ்ல டயல் பண்ண சொல்லும். டவர் வந்துச்சுன்னா அது கால் பண்ணி அதுக்கப்புறம் ஹெல்ப்லைன் கிடைக்கும்." அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அந்த செல்ஃபி ஸ்டிக்ல ஃபோன மாட்டிட்டு அப்படி மெல்ல அந்த ஃபோன டவருக்காக நிப்பாட்டுறாங்க. பார்த்தா அந்த ஃபோனையும் அவன் சுட்டுருதான். அப்படியே டாட்டுக்கு இன்னொரு ஐடியாவும் கிடைக்குது. சரி நம்ம கார நியூட்ரல்ல போட்டா கார் இங்க இருந்து அப்படியே கொஞ்சம் நகண்டு போயிரும். அப்படிங்கும் பட்சத்துல அங்க இருக்கிற பள்ளத்துக்குள்ள போயிரலாம். அந்த ஸ்னைப்பர் நம்மள சுடுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மியாகும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி கிளியரன்ட்டா சொல்றான். அவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லவும், டாட் கார நியூட்ரல் போடுறதுக்காக டோர தொறக்கவுமே அவன் சுட ஆரம்பிச்சுட்டான். மறுபடியும் அவன் குளோஸ் பண்ணிட்டு பின்னாடியே உட்கார்ந்திருந்தாங்க. ஒரு ஐடியா இல்லன்னா வேற ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஐடியாக்கு மேல ஐடியாவா டாட்டுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. டாட் இப்ப என்ன பிளான் பண்றான்னா, அந்த ஸ்னைப்பர் எங்க இருந்து சுடுறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு பிளான் பண்றான். அந்த பிளான் என்னன்னா, காருக்கு பின்னாடி அந்த செல்ஃபி ஸ்டிக்ல ஒரு எம்ப்டி ஜர்க்கின போட்டு மனுஷங்க மாதிரி அந்த ஸ்னைப்பரை ஏமாத்துனா, அவன் பின்னாடி சுடுவான். அப்போ காருக்கு முன்னாடி இருந்து அவன் எங்க சுடுறாங்கிறத கேப்சர் பண்ணிக்கலாம் வீடியோவா அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு செம்ம ஐடியாவுல அத எக்ஸிக்யூட் பண்றாங்க. இந்த ஸ்னைப்பர் அந்த டீ ஷர்ட்ட சுடுற கேப்ல இந்த கார நியூட்ரல் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சு, அந்த கார் டோர மெல்ல தொறந்து வச்சிருக்கான். அவன் பின்னாடி சுடும் போதுல காரையும் நியூட்ரல் பண்ணிற வேண்டியதுதான். அவன் எங்க இருந்து சுடுறாங்கிறதையும் ஃபோன்லயும் ரெக்கார்ட் பண்ணிற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி 2 இன் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அந்த டீ ஷர்ட்ட பின்னாடி காமிக்கிறாங்க. ஸ்னைப்பர் அந்த டீ ஷர்ட்ட 2, 3 வாட்டி சுடுறான். டாட்டும் காருக்குள்ள வேகமா ஏறி சாவிய மட்டும் தான் போடுறான். ஆனா அவனால கார நியூட்ரல் பண்ண முடியல. அதுக்குள்ள ஸ்னைப்பரும் டாட்ட சுட ஆரம்பிச்சுதான். அவனும் கார நியூட்ரல் போடாமலே கீழ இறங்கி ஓடி வந்துருதான். அந்த கன் ஷாட் முடிஞ்ச உடனே அந்த வீடியோ ரெக்கார்டிங்க எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அவன் அந்த கார்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு மரத்து மேல இருந்து ஷூட் பண்றத அத நீட்டா பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்குறாங்க அந்த ரெக்கார்டிங்ல. இதே ரெக்கார்டிங்க நம்ம எரிக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காப்ல. அவனும் கண்டுபிடிச்சிருந்தான். அதாவது மொத்தம் 4 பேருமே கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த ஸ்னைப்பர் எங்க இருந்து சுடுறான் அப்படிங்கிறத. டாட் அடுத்து என்ன பிளான் பண்றான்னா, அந்த பஞ்சர் பார்க்கறதுக்கு வச்சிருந்த அந்த டூல்ஸ் பாக்ஸைய வேகமா ஓடி போய் எடுத்துட்டு வந்துருதான். பிளான் பண்ண மாதிரி அந்த டூல்ஸ் பாக்ஸோட ஒரு டோர வச்சு அத கையில கட்டிட்டு அந்த டோர தொறந்து அந்த சாவி போடுறான். போட்டுட்டு காரையும் நியூட்ரல் பண்ணிட்டு டக்குனு கீழ இறங்கிருதான். டாட் பயங்கரமா சுட போடுறான். ஆக்சுவலா அந்த 3 பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, அந்த கார நியூட்ரல் பண்ணிட்டு அந்த கார ரிவர்ஸ்லயே தள்ளிட்டு போய் அந்த ஸ்னைப்பர்ட்ட இருந்து கொஞ்சம் தூரமா போயிரலாம். அந்த தூரத்திலயும் கொஞ்சம் டவர் கிடைக்குது. அங்க இருந்து நம்ம போலீஸுக்கு ஹெல்ப்லைன் கட்டுக்கலாம். அப்படிங்கிற மாரி பிளான் பண்றாங்க. ஆனா பிளான் என்னன்னா, அந்த 2 கேர்ள்ஸாலயும் அந்த கார பின்னாடி தள்ள முடியல. அந்த கார் வெயிட் என்ன ஆகுதுன்னா, அந்த கார் வந்து பள்ளத்த நோக்கி தான் போய்க்கிட்டே இருக்கு. அவங்களால எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்து இடையில தாக்கப்படுறா. அப்படி அந்த கார் ஃபார்வர்ட்ல பள்ளத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கு மிஸ். ஆளாளுக்கு ஒரு திசையில தள்ளப்படுறாங்க. எல்லாருமே ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்காங்க. ஸ்னைப்பர் யார சுடனே தெரியாம கண்ட இடத்துல சுட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுல ஜோஸ் அப்படிங்கிற அந்த தலையில அடிபட்ட பொண்ணு என்ன செய்யணும்னே தெரியாம ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல அப்படியே உட்கார்ந்துக்கிறா. அப்படி அந்த கார் ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கும் போது அந்த பஞ்சர் பார்த்த டயரோட போல்ட் கலந்தது. அந்த போல்ட் கலந்து அந்த டயர் ஸ்டக்கப் ஆகி அந்த கார் அதிலே நின்றுது. இப்ப ஆக்சுவல் பிளான் அப்படி தலைகீழ நடந்துட்டு ஸ்னைப்பரை விட்டு பின்னாடி போகணும்னு நினைச்சவங்க அந்த ஸ்னைப்பர் கிட்டே வந்துட்டாங்க. அந்த ஸ்னைப்பருக்கு இன்னுமே வசதியாகி போச்சு. கரண் என்ன சொல்றான்னா, அந்த ஸ்னைப்பர் வந்து கன்ன லோட் பண்றான். அந்த கேப்ல ஜோஸ் நீ இங்க வந்துரு அப்படின்னு சொல்லவும், ஜோஸ் அந்த கார் பக்கம் வந்துருதா. ஆனா எரிக் என்ன பண்றான்னா, அந்த கட்டை கிட்ட இருந்து அந்த பள்ளத்துக்குள்ள ஓடிடலாம் அப்படின்னு எரிக் அந்த கட்டையில இருந்து அந்த பள்ளத்தை நோக்கி ஓடும் போதுல ஸ்னைப்பர் எரிக் கால்ல ஒரு புல்லட்ட போட்டுருதான். எரிக் என்ன செய்யன்னு தெரியாம நில தடுமாறி எந்திக்கிறான். அடுத்த ஒரு புல்லட்ட போடுறான் கால்ல. எரிக் கால்ல 2 புல்லட் பயங்கரமா பிளட் ப்ளீட் ஆகுது. அவன் என்ன பண்றான்னா, இடுப்புல இருக்க பெல்ட் எடுத்து கால்ல டைப் பண்ணிருதான். அதாவது பிளட் ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணிரணும் அப்படிங்கிறதுக்காக. கரண் டாட் கையில ஒட்டி இருக்கிற அந்த ஷீல்ட ஓப்பன் பண்ணி பார்க்கறா. பார்த்தா அவன் கையில பயங்கரமா ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. அவன் என்ன பண்றான்னா, ஒரு சுத்தில நல்லா சூடு பண்ணிட்டு, அந்த சூடான சுத்தில அவன் கையில வச்சு ஒத்துறா. அப்படியே அந்த ரத்தம்லாம் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. பார்த்தா எல்லாத்துக்கும் பயங்கரமான தண்ணி தாகம். டாட் மறுபடியும் ஒரு ஐடியா பண்றான். தண்ணி எங்கேயாட்டும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மெல்ல எட்டி அந்த காருக்குள்ள பார்க்குறான். அந்த காரோட பேக் சீட்ல ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. டாட் அந்த கதவ மெல்ல அப்படியே கீழ குனிஞ்சாப்புல தொறக்கறாப்புல. நம்ம ஹெரன் என்ன பண்றாப்புல, கீழ குனிஞ்சாப்புலயே ஒரு சுத்தில விட்டு அந்த வாட்டர் பாட்டில எப்படியோ கஷ்டப்பட்டு வெளிய எடுத்துருந்தாங்க. வெளிய எடுத்து அந்த சின்ன பாட்டில்ல இருக்க தண்ணிய அத 3 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சு, அவங்க தாகத்த கொஞ்சம் தீர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எரிக்ட்டயும் கொஞ்சம் தூக்கி எறியறாங்க. நீயும் கொஞ்சம் குடிச்சுக்க அப்படின்னு. அந்த டைம்ல எரிக் குடிக்க போகும்போதுல, அந்த ஸ்னைப்பர் எரிக் கையில டவார்ன்னு ஒரு புல்லட்ட போட்டு தான். இப்போ எரிக் கிட்ட 3 புல்லட் பாய்ஞ்சிருக்கு. அவன் உயிருக்கு கொஞ்சம் போராடிட்டு கிடக்குறான். செத்து கிடக்குற ஸ்டெஃப்னி கண்ண காக்காகலாம் சேர்ந்து அந்த கண்ணெல்லாம் கொத்தி சாப்பிடுறத டாட் பார்க்குறான். டாட் ரொம்ப ஃபீல் பண்ணி ஹெரன்ட்ட ஒரு கதை சொல்றான். அதாவது ஸ்டெஃப்னி வந்து பிரெக்னென்ட்டா இருக்கா. இப்பதான் 3 மந்த்ஸ் ஆகுது. வயித்துல இருக்கிற குழந்தைக்காக பேபி சேர்லாம் வாங்கியிருக்கோம். அப்படிங்கிற மாதிரி சில பல கதைகள்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டெஃப்னி இப்படி செத்து கிடக்கிறத தாங்க முடியாத டாட் அவன் இருக்கிற இடத்த விட்டு எந்திரிச்சு ஸ்டெஃப்னி கிட்ட போறதுக்கு ட்ரை பண்றான். இங்க இருக்கிற மீதி 2 பேருமே அவன ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி தடுக்குறாங்க. ஆனா அவன் அதெல்லாம் தாண்டி அவகிட்ட நடந்து போகுறான் தைரியமா. டாட் போட்டிருந்த ட்ரெஸ்ஸ கழட்டி ஸ்டெஃப்னி தலையில மூடிக்கிட்டு அவகிட்ட முத்தங்கால் போட்டு அவன் நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு
அவனும் அவன் பக்கத்துல படுக்கறக்கு ட்ரை பண்றான். அந்த டைம்ல எந்திரிக்கவே முடியாம படுத்து கிடக்கிற எரிக் பக்கத்துல ஒரு ஓநாய் ரவுண்ட் அப் போடுது. டாட் எரிக் பக்கத்துல ஓநாய் வந்ததும் ஸ்டெஃப்னி கிட்ட இருந்து எந்திரிச்சு பார்க்குறான். டாட் அப்படியே எந்திரிச்சு அந்த ஸ்னைப்பர் பக்கம் போய்க்கிட்டே இருக்கிறான். போயிட்டே இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, "எங்கள சுட்டு கொன்று எதுக்காக இப்படி அணுகுவா கொன்னுகிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டே போறான். அந்த டைம்ல தூரத்துல இருந்து ஒரு கார் இவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அத பார்த்த டாட், "இங்க வராதீங்க" அப்படிங்கிற மாரி கை காட்டி ஸ்டாப் பண்றான். அத பார்த்த ஸ்னைப்பர் டாட்ட சுட ஸ்டார்ட் பண்றான். டாட்டும் ஸ்டெஃப்னி பக்கத்துல போய் உட்கார்ந்துருதான். உட்கார்ந்த உடனே ஸ்னைப்பர் டாட் மேல ஒரு புல்லட்ட போட்டுருதான். அதே இடத்துல டாட்டும் விழுந்து செத்துருதான். இப்போ ஸ்டெஃப்னியும் டாட்டும் பக்கத்துல செத்து கிடக்குறாங்க. ஒரு லேடி 2வது கார ஓட்டிட்டு வராங்க. அவங்க தூரத்துல இந்த அசம்பாவிதத்தலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ சரியா படல. பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட எவ்வளோ எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க எழும்புறதுக்குமே அந்த ஸ்னைப்பர் இந்த 2வது கார்ல ஓட்டிட்டு வந்த அந்த லேடி கையில ஒரு புல்லட்ட போட்டுருதான். அப்படி அந்த 2வது லேடி கையில புல்லட் பாயவுமே அது கார அங்கே இங்கேயுமா ஓட்டிட்டு போகுது. அப்படியே கார் அங்கே இங்கேயுமா நிலத்தடுமாறி வேகமா வந்து இங்க நின்னுட்டு இருந்த கார் மேல மோதி அந்த கார் தலைகீழ கவுந்து போயிருது. அப்படி அந்த கார் தலைகீழ தூக்கி எறியும் போதுல பின்னாடி படுத்து கிடந்த ஒரு பொண்ணு அந்த கார விட்டு வெளிய தூக்கி எறியப்படுறா. கார் தலைகீழ கவுந்ததும் அந்த ஓட்டிட்டு வந்த லேடி ரத்த கலவையோட வெளிய எந்திரிச்சு வராங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இங்க இருந்த 2 பேர் அவங்களுக்கு சிக்னல் குடுக்காங்க. இந்த சைடு வராதீங்க. வந்தா ஸ்னைப்பர் உங்கள ஷூட் பண்ணிருவாங்க. பின்பக்கமா போங்க அப்படிங்கிற மாரி எவ்வளவோ அட்வைஸ் பண்றாங்க. அந்த லேடிய பட்டு பட்டுன்னு 4 வாட்டி ஷூட் பண்ணிருதான் அந்த ஸ்னைப்பர். ஹஸ்பண்ட் இந்த சைடுல இருக்கிற ஹேரன்ட்ட என்ன சொல்றான்னா, "என் பொண்ணு அங்க தனியா உட்கார்ந்திருக்கா. அவள எப்படியாவது காப்பாத்துங்கன்னு" சொல்லவும் ஹேரன் அத சொல்றான். "இல்ல நாங்க அங்க போனாலே ஸ்னைப்பர் என்ன ஷூட் பண்ணிருவான். எங்களால அங்க போக முடியாது. எங்களால காப்பாத்த முடியாது. உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா 911க்கு கால் பண்ணி போலீஸ ஹெல்ப்லைனுக்கு கூப்பிடுங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருவாங்க" அப்படின்னு சொல்லவும் அவனும் போன் பண்றதுக்கு ஃபோன எடுக்குறான். பார்த்தா ஸ்னைப்பர் சுட ஸ்டார்ட் பண்ணிருதான். அப்படி ஸ்னைப்பர் அந்த 2வது கார்ல ஷூட் பண்ணதும் அந்த புல்லட் வந்து பெட்ரோல் டேங்க்ல படவும் உள்ள இருக்கிற பெட்ரோல்லாம் வெளிய சிந்த ஆரம்பிச்சுட்டு, இந்த கார்ல பெட்ரோல் கொட்டுறது அந்த சைடுல இருக்கிற ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஜோஸ் வந்து கத்தி சொல்றா, "பெட்ரோல் கொட்டுது நீ நகர்ந்து போ" அப்படின்னு சொல்லவும் ஹேரன் அவ வாய பொத்திருதா. இந்த 911 தான் நம்மளுக்கு இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன். அவன் கால் பண்ணானா நம்மளுக்கு ஹெல்ப்லைன் கிடைக்கும். நீ எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாரி வாய பொத்திருதா. இருந்தாலும் 911 அவன் போலீஸ்க்கு கால் பண்ணி ஹெல்ப்லைனும் கேட்டுட்டான். அந்த ஸ்னைப்பரோட அடுத்த புல்லட் வெளிய சிந்திட்டு இருக்கிற அந்த பெட்ரோல படவும் அந்த கார் டமால்னு வெடிச்சிருது. அந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த அந்த ஹஸ்பண்ட் மேலயே அந்த தீ பரவ ஆரம்பிச்சிருது. அவரும் தீ எரிஞ்சபடியே நடு ரோட்டுக்கு ஓடி வந்து செத்து கிடக்கிற டாட், ஸ்டெஃப்னி பக்கத்திலேயே அவரும் விழுந்து செத்துருதாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கார்ல இருந்து தூக்கி எறியப்பட்ட அந்த பொண்ணு மெல்ல எந்திக்கிறா. எந்திரிச்சதுமே ஸ்னைப்பர் தலையில ஒரு புல்லட்ட போட்டுருதான். இந்த எரிஞ்சிட்டு இருக்க கார பார்த்து ஹெலன் ஒரு பிளான் பண்றா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும். இந்த புகை வெளிச்சமும் இந்த இருட்டும் அவனுக்கு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பள்ளத்துக்குள்ள கீழ போய் நம்ம எஸ்கேப் ஆயிரலாம். எரிக்க கூப்பிட்டு அப்படிங்கிற மாரி ஒரு பிளான் போடுறாங்க. ஜோஸும் ஹெரனும் அவங்க வந்த கார்ல இருக்கிற டயர கிழிச்சு, அந்த டயர எரிச்சு, அதுல இருக்கிற புகைய உண்டாக்கி அதுக்கு பின்னாடி வழியா எஸ்கேப் ஆயிரலாங்கிற மாரி பிளான் பண்ணி, அந்த டயரெல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த டயர பத்த வைக்கிறதுக்காக, அந்த கார்ல இருக்கிற சீட்ல உள்ள ஸ்பாஞ்ச எடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமா அந்த காருக்குள்ள போட்டு கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறாங்க. அந்த காரு நல்லா கப கபன்னு எரிஞ்சு கரும்புகையா வெளிய விட ஆரம்பிச்சுட்டு, அத பார்த்த அந்த ஸ்னைப்பர் சரி ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குன்னு அவனும் கண்ட மணிக்குமா சுட ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஹெல்ப் கேட்டிருந்த போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்த போலீஸும் தனியா வராம 2, 3 பேர் சேர்ந்து கன்னோட வந்திருக்காங்க. பார்த்தா அந்த ஸ்னைப்பர் அடுத்த ஷாட்டா அந்த போலீஸ் கார ஓட்டிட்டு வந்த அந்த போலீஸ் டிரைவர ஷூட் பண்ணிருதான். அந்த டிரைவர ஷூட் பண்ணதுமே அந்த டிரைவர் அந்த ஸ்டீரிங்ல விழுந்து ஆக்ஸிலேட்டர் அமுத்திருதாப்ல. கார் கண்டாமணிக்கா போக ஆரம்பிச்சுட்டு பின்னாடி இருந்த 2 போலீஸ்காரங்கள்ல ஒருத்தர் கீழ விழுந்துருந்தாரு. அந்த ஸ்னைப்பர் அந்த போலீஸ்காரங்கள டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதுல ஹேரனும் ஜோஸும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, சரி அவன் அங்க தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பின்னாடி வெளிய ஓடிரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கரும்பகை பின்னாடி ஹேரன் ஓட ஆரம்பிச்சுட்டா. பார்த்தா காத்தடிக்க ஆரம்பிச்சுட்டு, புகையெல்லாம் ஒரு திசைக்கு மாறி போக ஆரம்பிச்சுட்டு, அவ மட்டும் தன்னந்தனியா நிக்கிறா. அவளுக்கு என்ன செய்யன்னே தெரியல. சரி இதுக்கு மேல நிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹெரன் அந்த பள்ளத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் போச்சுல, அடுத்த ஷாட்டா அந்த ஸ்னைப்பர் இவள ஷூட் பண்ணிருதான். அவளும் ஒரே ஷாட்ல கீழ விழுந்து செத்துருதா. இப்போ அந்த 6 பேத்துல ஜோஸ் மட்டும் தான் உயிரோட இருக்கா. எரிக் என்ன ஆனான்னே தெரியல. இப்போ அந்த போலீஸ்காரர் அங்க இங்க நிலத்தடுமாறி அப்படியே ஜோஸ் இருக்கிற இடத்து பக்கத்துல வந்து நின்றுது. ஜோஸ் என்ன பிளான் பண்ணிட்டா, சரி இவன் இங்க இருந்தா நமக்கு சேஃப் இல்ல அப்படிங்கிற மாரி அவ வேகமா ஓடி போய் அந்த போலீஸ் காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஜோஸ் அந்த போலீஸ்காரங்கிட்ட என்ன சொல்றான்னா, ஸ்னைப்பர் அந்த மரத்துக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கான். சோ நீங்க அங்க சுடுங்க அப்படின்னு சொல்லவும், அவங்களும் கன்னாபின்னான்னு அந்த மரத்த நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாட்டி ஷூட் பண்ணிட்டு கன்ன அடுத்த டைம்க்குள்ள லோட் பண்றதுக்குள்ள ஸ்னைப்பர் இந்த 2 போலீஸ்காரங்களையும் சுட்டுருதான். இப்போ ஹெல்ப்புக்கு வந்த போலீஸ்காரங்க எல்லாருமே செத்துட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இருந்தா அங்க தாங்காது அப்படிங்கிற மாதிரி ஜோஸ் என்ன பிளான் பண்றான்னா, அந்த போலீஸ்காரங்க வந்த கார எடுத்துட்டு வேகமா ஓட்டிட்டு போய் அந்த ஸ்னைப்பர் இருக்கிற மரத்திலே முட்டிரலாம் அப்படிங்கிற மாரி வேகமா போய் அந்த மரத்திலேயே முட்டிருதா. கார் போய்
வேகமா மரத்துல முட்டும். மரத்துல ஒளிஞ்சிருந்த ஸ்னைப்பர் கீழ விழுந்துருறான். கீழ விழும்போதுல அவன் கால்ல ஒரு கயிறு கட்டி அந்த இடத்துல தொங்க போடுறான். ஸ்னைப்பர் பைக்குள்ள இருந்த கத்திய வச்சு அந்த கயித்த அறுத்து அந்த கார் மேல விழுந்துருதான். இப்ப அந்த கார் முட்டி அந்த ஸ்னைப்பரோட கண்ணு கீழ விழுந்ததுல, ஜோஸ் கண்ண எடுத்து கையில வச்சுக்கிறான். ஸ்னைப்பர் கையில ஒரு கத்தி. கத்தியோட கார்ல இருந்து கீழ குதிக்கிறான். அதாவது ஜோஸ் கையில கண்ணு, ஸ்னைப்பர் கையில இப்போ கத்தி. ஆனா ஜோஸ்க்கு அந்த கண்ண ஆப்பரேட் பண்ணி சுட தெரியல. அவளும் என்னலாமோ பண்ணி பார்க்கிறா. சுட முடியல. ஸ்னைப்பர் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு வழியா என்னலாமோ பண்ணி அந்த கன்னையும் ஆப்பரேட் பண்ணி ஸ்னைப்பர 3 வாட்டி ஷூட் பண்ணிருதா. ஸ்னைப்பரும் கீழ விழுந்துருதான். மெல்ல ஸ்னைப்பர் பக்கத்துல போறா. ஸ்னைப்பர் கையில இருந்த கத்தியும் தட்டி தூர தள்ளி விட்டுருதா. அடுத்து ஷூட் பண்ணலான்னு கன்ன லோட் பண்றா. கன் எப்படியோ லாக் ஆகிக்கிடுது. சரி இதுக்கு மேல ஷூட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி கண்ண திருப்பி வச்சு ஸ்னைப்பர் தலையிலே டம்மு டம்முன்னு அடிக்கிறா. அப்போ அந்த கன்ன திருப்பி பார்க்கும்போதுல அந்த கன்னோட ஹேண்டில் பார்ல ஒரு கோடா போட்டு நெறைய கோடு போட்டு வச்சிருக்கான். அதாவது அந்த கோடுலாம் என்னன்னா, எத்தன பேத்த கொன்றுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்கான். அப்பதான் பார்க்குறான், இத்தன பேத்த கொன்றுருக்கியா அப்படிங்கிற மாதிரி வேகமா கண்ண திருப்பி ஒரு அடி அடிக்கும்போதுல அந்த நாக்கான புல்லட் ஜோஸ் மேலே பாய்ஞ்சிருது. இப்போ ஜோஸும் செத்துடுதான். ஆக மொத்தத்துல இந்த படத்துல யாருமே உயிரோட இல்ல. இந்த படத்த இப்படி முடிச்சிருக்க இப்பலாம் அட்லீஸ்ட் ஜோஸ் மட்டுமாட்டும் உயிரோட இருக்கிற மாரி காமிச்சிருக்கலாம். பட் இதுவும் ஒரு நல்ல எண்டா தான் இருந்துச்சு. இந்த படம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு கதை இந்த மாதிரி சொல்லியிருந்தலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ மூவி லவர்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான படத்தோட மீட் பண்ணலாம். நான் உங்களில் ஒருவன். பாய் பாய் ஃப்ரம் தமிழ் ஹாலிவுட் டாக்.